Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 1/2/2025 சனிக்கிழமை காரண்யா கம்பெனியோட ஃபர்ஸ்ட் வீக் ஒரு சிறப்பான கசிங்கன்னு பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் ரிசல்ட் வந்து 521, போன வார ரிசல்ட் வந்து 254 வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்த்து நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷன் பார்த்தோம். நேற்று ரிசல்ட் 374 வந்திருக்கு. இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட ப்ளூ நம்பர் கால்குலேஷன் இல்லாமல் ஒரு கேஎல் சார்ட்டோட ஒரு கால்குலேஷன் ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட் மந்த்து முதல் வாரம் சனிக்கிழமை காரண்யா கம்பெனியோட ரிசல்ட் வந்து 521. அதுக்கு அடுத்த வாரம் 793, 474. அதுக்கடுத்த வாரம் போன வாரம் 254 அண்ட் நேற்று ரிசல்ட்டு 374. ஓகே, ஃபஸ்ட்டு போன மாதம் 521 வந்த மெயின் ரூட், அதில் 521க்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் வந்து 858 வெள்ளிக்கிழமையோட ரிசல்ட். ஓகே, இதோட க்ளூ நம்பரோட பிசி எடுத்துப்போம். 14க்கு -1 எப்பவுமே அன்றைக்கி ஒரு கால்குலேஷன் நான் சொன்னேன் இல்லையா, -1க்கு 13 ஒன்று டேரெக்டாக வரணும் அல்லது பவரில் வரணும்னு சொன்னேன். 13 இல்லாமல் -2ன்னு போயிருக்கு. 14க்கு 13 இல்லாமல் 12ன்னு போயிருக்கு. ஒன்று 12, 67 அல்லது 21 மாதிரி வந்தால் 21 நமக்கு பிசியில் வந்துருக்கு. 521 ரிசல்ட். இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு இது நேற்று ரிசல்ட்டு. ப்ளூ நம்பரோட பிசி 35. 35க்கு 34, 33. இந்த 33 எப்படி திருப்பினாலும் 33 தான். அதனால் இன்றைக்கி பிசியில் ஒரு 33 அல்லது பவரில் ஒரு 83 வரலாம். 733, 783 வரலாம். இது லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க கால்குலேஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட க்ளூ நம்பர் கால்குலேஷனில் அகைன் க்ளூ நம்பரோட ஏபி 41 + 30 கால்குலேஷன் நம்ம ரெகுலராக எடுக்கிறது. இதில் 71 கிடைக்கிது. பவர் பண்ணால் 21, ரிசல்ட்டு 521. இந்த ரூட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு 43க்கு ஒரு 30, நமக்கு 73. இந்த 73 பவர் பண்ணால் 23ன்னு வரணும். ஒரு பிசியில் 23, 723 அண்ட் 73ல் -1 72ன்ற கால்குலேஷனில் ஒரு 72ன்னு பிசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்தால் ஒரு 772ன்ற நம்பரும் வரலாம். ஓகே, இது ஒரு கால்குலேஷன். போன மாதத்தோட 521 வந்த 2 கால்குலேஷனில் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 35. நேற்று ரிசல்ட்டு 374. இந்த 74க்கு ஒரு பேர் இருக்குது. 74 வந்ததுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 74க்கு பேர் வந்து 50, 05 இந்த மாதிரி வரணும். அந்த ரூட்டில் வந்து இங்கேயும் பாருங்கள் 74 வந்ததில் க்ளூ நம்பர் 35க்கு அதே 35க்கு +20 கால்குலேஷன் 55 பவரில் 50ன்னு வந்துச்சு. நமக்கு அதே 35 இங்கே இருக்குது. இதே 35க்கு 20ல் 55 அங்கே பவரில் 50ன்னு வந்துச்சு. இங்கே டேரெக்டாகவே நமக்கு 50 வரலாம். சாரி, டேரெக்டாகவே வந்து 55 வரலாம். 755 வரலாம். அல்லது பவரில் இது வந்து 700ன்னு வரும். ஓகே, கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு லாஸ்ட் வீக்கோட ஒரு மேட்சிங். லாஸ்ட் வீக் வந்து நமக்கு 254 வந்தது இல்லையா, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் வந்து 275. அதோட க்ளூ நம்பர் 331 331. இதில் ஏபி 33 + 21 கால்குலேஷனில் நமக்கு 54 கிடைக்குது. இப்போ நமக்கு அதே ரூட்டில் 43 + 21ல் ஒரு 64 நமக்கு கிடைக்குது. இந்த 64 இன்றைக்கி பிசியில்
வந்ததுன்னா 64க்கு 64க்கு நமக்கு ஏ போர்டு வந்து ஒரு 264ன்னு வரதுக்கு சான்ஸ். ஓகே, எல்லா ரூட்டுமே நம்ம மேட்ச் பண்ணி போன மாதம் அதுக்கு அடுத்த வாரம் 793 வந்ததுக்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் வந்து 727. இதில் க்ளூ நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 333 தான். 33க்கு அடுத்தது 43 கண்டினியூஷன். 43ஓட பவர் ஒரு போர்டு பார்ப்போம்னா 93 வரும். ரிசல்ட்டு 793. நமக்கு வந்து 43க்கு இங்கே 35 இருக்குது, இங்கே 43 இருக்குது. நம்ம ஏபிஏ 43 கண்டினியூஷன் ஒரு 53 வந்ததுன்னா இன்னைக்கு பிசியில் ஒரு 53க்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு 753. ஏ போர்டு வந்து 7 வரதுக்கு சான்ஸ். ஓகே, டோட்டலாக வந்து இதுதான் கெஸ்ஸிங்கு. இதை வந்து நம்ம க்ளூ நம்பர் கால்குலேஷனில் டோட்டலாக மேட்ச் பண்ணது. இது தவிர்த்து வந்து இந்த 43க்கு ஒரு 44 அல்லது 42 மைனஸில் போனால் 42, ப்ளஸில் போனால் 44. ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா 42 வந்தால் டேரெக்டு 742. 44ன்னு வர்றது வந்து பவரில் ஒரு 94ன்னு வரலாம். அப்படி வந்ததுனால் அதுக்கும் 7 தான் ஏகும், 794. ஓகே, ஏன் சொல்கிறேன்னா சி போர்டு இங்கே 1 போன மாதம், இங்கே 1, அதுக்கடுத்த வாரம் இங்கே 3, டேரெக்டாக 3. அதுக்கடுத்த வாரம் இங்கே அதை வந்து மேட்சிங் கால்குலேஷன் எடுத்தது, அது பார்க்க வேணாம். அதுக்கடுத்த வாரம் 3, 1 +1 போயிடுச்சு போன வாரம். இப்போ நமக்கு வந்து 4, 3, 5 சி போர்டில் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து சி போர்டில் ஒரு 4 அது 3 தான் வரணும். மிஸ் ஆனால் இந்த 5 அல்லது பவரில் 0ன்னு வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம கேரளா சார்ட்டோட கிராஸ் நம்பரில் ஒரு கால்குலேஷன் பார்த்துட்டு நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் நம்பரை மார்க் பண்ணிடுவோம் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கேஎல் சார்ட்டில் போன மாதம் 2ஆம் தேதி வந்த ரிசல்ட் வந்து 048. ஓகே, அதுக்கு முந்தின மாதம் அதே கிராஸ் நம்பரில் 784. இப்போ இங்கே வந்து 84, 48ன்றது ஃபாலோ அப்பாக இருக்குது. இந்த 84, 48க்கு இன்றைக்கி ஒரு 98ன்ற நம்பர் வந்து ஃபாலோயிங்கில் வரணும். 98 வந்ததுன்னா 798ன்ற நம்பர் வந்து கொஞ்சம் ஹை சான்ஸ் இருக்குது கேஎல் சார்ட்டோட கிராஸில். அண்ட் அதுவே வந்து இந்த 75, 35 அதுக்கு முந்தின மாதம் இங்கே பாருங்கள் 35, 75. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வேளை நேற்று 74க்கு அடுத்த நம்பர் 75ன்றது ஒரு 17ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபாலோ ஆச்சுன்னா 970 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங்கில் தான் இதை வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த் ரூட்டு நம்ம மேட்ச் பண்ண ரிசல்ட்டில் முதல்ல வந்து 733 அல்லது 783, 723, 772, 700, 264, 753 வந்து கேஎல் சார்ட்டோட மேட்ச் பண்ணது 798, 970. ஓகே, இந்த 742வும்
742வும் 794ம் வந்து ஒரு சப்போர்ட் நம்பரை கூட வச்சுக்கோங்க. ஏன்னா சி போர்டில் 4 வரதுனால இந்த 794 வேணால் கொஞ்சம் இதில் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா கேஎல் சார்ட்டில் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து 798 அண்ட் சி போர்டில் 4 வந்தால் 94 வச்சுக்கோங்க. 794 நம்ம மேட்ச் பண்ணது. இதை தவிர்த்து வந்து 700 783 753 இந்த 5 நம்பர் வந்து பர்சனலாக எனக்கு ஸ்ட்ராங். எனக்கு ஏ போர்டு 7 தான், அதனால தான் எல்லாத்தையுமே ஏ போர்டில் வந்து 7 மேட்ச் பண்ணி அதில் ஸ்ட்ராங் நம்பர் கொடுப்பேன். 798 94 700 783 அண்ட் 753 இந்த 970 கேஎல் சார்ட்டோட மேட்சிங்கில் கொடுத்தது. பிசியில் சிபோர்டு 3 4 அல்லது 5 0 வரலாம்னு சொல்லுங்க இல்லையா. பிசியில் ஒரு 94 83 ஒரு 53 அது 98 4 செட். ஓகே, லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க எல்லா நம்பரும் வந்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ண அவசியம் இல்லை. எந்த நம்பர் உங்கள் கால்குலேஷனில் மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நான் இதில் கொடுத்ததில் என்னோடய பெஸ்ட்டில் என்னோடய ஸ்ட்ராங்கில் 5 நம்பர் பிரித்து கொடுத்துருக்கேன். அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து ப்ளே பண்ணி லிமிட்டாக ப்ளே பண்ணி விளாடுங்க. நாளைக்கு ஒரு சிறப்பான வீடியோ மீட் பண்ணுறேன். வீடியோ லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். நமக்கு டைம் கிடைக்காதனால கொஞ்சம் லேட் ஆகிடுது வீடியோ. ஓகே, நாளைக்கு மீட் பண்ணுறேன். பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.